வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயனா துணை சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. சேரனும் சந்தாவும் ஒரு இடத்துல பேசிகிட்டு இருக்க, யாராவது வந்தால் உங்களுக்கு சிக்னல் கொடுக்குறேன்னு சொல்லி பல்லவன் ரோட்டில் வந்து நின்றுட்டுருக்காரு. அப்போது ரெண்டு பேர் வர்றாங்க. ஒருத்தர் காவி வேஷ்டி காவி துண்டுன்னு இருக்க, இன்னொருத்தர் காவி வேஷ்டி கட்டிட்டு வர்றாரு. பல்லவனை பார்த்துட்டு கியா கர்த்தேங்கிறாரு. அப்படின்னு பல்லவன் புரியாமல் பார்க்க, இதர் கடை ரகே கியா கர்த்தே அப்படின்னு இன்னொருத்தர் கேட்குறாரு. கொஞ்சம் சாய்வா உட்காந்துட்டு இருந்த பல்லவன் நிமிந்து நின்று புரியலங்கிறாரு. உங்களுக்கு மட்டும் இல்லை பல்லவன், எங்களுக்கும் தான் புரியல. இவ்வளோ நாளாக ராமேஸ்வரம் தமிழ்நாட்டில் தான் இருக்குன்னு நாம் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் இதுங்களெல்லாம் பார்த்தா, நீங்கள் முழிக்கிறத பார்த்தா எங்களுக்கே அந்த சந்தேகம் வந்துடும் போல இருக்கு. உடனே ஒரு ஆளு, ஏன் உனக்கு ஹிந்தி வராதான்னு கேட்குறாரு. பல்லவன் பதிலுக்கு, உங்களுக்கு தமிழ் தெரியாதான்னு கேட்குறாரு. ஆப்கோ ஹிந்தி நெய் ஆத்தா ஹே அப்படின்னு ஒரு ஆள் கேட்க, தெரியாது அப்படின்னு பல்லவன் ஸ்டைலாக சொல்கிறாரு. இங்கே என்ன பண்ணுறேன்னு மறுபடியும் கேட்க, சும்மா நிற்கிறேங்கிறாரு அவரு. ஆமாம், இதெல்லாம் நீங்கள் ஏன் கேட்குறீங்க? எல்லாம் நடந்து போகிற பாதையில் ஒருத்தன் சும்மா உட்கார்ந்துருக்க கூடாதா? நான் இங்கே உட்கார்ந்தா உங்களுக்கு என்ன? நான் இங்கே இப்படியே தான் நிற்பேன், உங்களால் ஆனதை பாருங்க அப்படின்னு பல்லவன் சொல்லிட, ரெண்டு பேரும் திருன்னு ஒருத்தர் பார்த்துட்டு கோனேக அப்படின்னு கேட்க, விட விட போகலாம் அப்படின்னு பல்லவனை ஒரு முறைச்சிட்டே போறாரு அந்த ஆளு. சும்மா நிற்கிறதுக்கெல்லாம் கேள்வி கேட்குறானுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே பல்லவன் உட்கார்றாரு. இங்கே சேரன் சோக கடல்ல அப்படியே உட்கார்ந்துருக்க, சந்தா அவர் தோளில் சாஞ்சிட்டு உட்கார்ந்துருக்காங்க. சந்தா, நீ எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு அங்கே இருக்கணும்? இப்பவே என் கூட வந்துருங்கிறாரு சேரன். நான் உன்னை இங்கேருந்து கூட்டிக்கிட்டு போயிடுறேன் அப்படின்னு சேரன் சொல்ல, சந்தா அப்படியே நிமிந்து உட்கார்ந்து அவரையே பார்க்குறாங்க. வீட்டுக்கு போய் நாம அடுத்து என்ன பண்றதுன்னு யோசிக்கலாம் சந்தா, நீ என்ன சொல்றன்னு கேட்குறாரு அவரு. உடனே சந்தா குறுக்குல தலையாட்டிட்டு, நை நை அதெல்லாம் சரி வராது அப்படின்னு சொல்ல, ஏன் சந்தா சரியா வராதுன்னு சேரன் கேக்குறாரு. நான் பாத்துக்கிறேன்னு அவர் சொல்ல, நகி நான் இப்போ காணாம போனா அவங்க உங்களை சந்தேகப்பட்டு உங்க வீட்டுக்கு தான் வருவாங்க, அவங்க ரொம்ப ரொம்ப மோசமானவங்க அப்படின்னு அழுகையோட, இப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாதுன்றாங்க சந்தா. என்னால உங்க எல்லாருக்கும் எந்த கஷ்டமும் வேண்டாம், நான் அங்க வர்றது சரியில்லை அப்படின்னு சந்தா அழுதுட்டு இருக்க, இவராலையும் எதுவும் சொல்லவும் முடியல, செய்யவும் முடியல. உண்மையாவே எனக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல. அவங்கெல்லாம் என்னென்னமோ பேசுறாங்க, என்னால எதுவும் சொல்லவும் முடியாது, தைரியமா ஒரு முடிவு கூட எடுக்க முடியல, அவங்களெல்லாம் நினைச்சாலே பயமா இருக்கு அப்படின்னு மறுபடியும் அவர் தோல்ல சாஞ்சிக்கிட்டு அழுதுட்டு இருக்காங்க சந்தா. தோல்ல கூட இல்ல, மொத்தமா நெஞ்சில சாஞ்சிட்டு அழுதுட்டு இருக்காங்க. ரொம்பவே சங்கடப்படுற சேரன், சந்தா இங்க பாரு, கண்ணை தொட, முதல்ல உன்னை நான் அப்படிலாம் விட்டுருவனா சொல்லு? அவங்களால உன்னோட கல்யாணத்தை பத்தி பேச மட்டும்தான் முடியும். யாருக்கும் உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கலாம் நான் விட மாட்டேன், என்ன நம்பு சந்தா அப்படின்னு சேரன் சந்தா முகத்தையே பார்க்க, சந்தாவும் சேரன் முகத்தையே பார்த்துக்கிட்டு கண்ணீரோட உட்கார்ந்துருக்காங்க. என்ன நடக்குதுன்னு நீ எனக்கு அப்பப்ப தகவல் மட்டும் சொல்லு, மிச்சத்தை நான் பாத்துக்கிறேங்கிறாரு அவரு. சந்தாவும் கலக்கமான முகபாவனையோட சரின்னு தலையாட்டிட்டு மறுபடியும் அவர் நெஞ்சில சாஞ்சிக்கிறாங்க. ரெண்டு பேரும் ரொம்ப நேரம் அப்படியே உட்கார்ந்துருக்க, பல்லவன் கால் கடுக்க ரோட்லயே நின்னுகிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரம் கழிச்சு சேரன், சந்தா உனக்கு டைம் இல்லைன்னு தானே சொன்ன அப்படின்னு கேட்க, சந்தா படார்னு எழுந்து உட்கார்ந்து, ஆமா நான் கிளம்புறேன்றாங்க, அப்புறமா பார்க்கலாம், நீங்க வீட்டுக்கு போங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு நான் கால் பண்றேன் அப்படிங்கிற சந்தா எழுந்து ஓட ஆரம்பிக்க, சரின்னு சேரன் சந்தா சந்தான்னு கூப்பிடுறாரு. சந்தா திரும்பி பார்த்து போங்கிறாரு. அப்படின்னு சந்தா ஓடிக்கிட்டு இருக்க, கொஞ்ச தூரத்துல அவங்க அப்பாவை தேடிக்கிட்டு வந்துடுறாரு. அப்பாவை பார்த்து அதிர்ந்து போற சந்தா அப்பான்னு கூப்பிட, அவரு பயங்கரமா முறைச்சிட்டு இருக்காரு. சந்தா அப்படியே லைட்டா திரும்பி பார்க்க, சேரன் அங்கேயே உட்கார்ந்துருக்காரு. அவரும் மனசு தேத்திட்டு எழுந்து நின்று திரும்பி பாக்குறாரு. திரும்பி ரெண்டு எடுத்து வைக்கிறவரு சந்தாவையும் அவங்க அப்பாவையும் பார்த்து அப்படியே அதிர்ந்து போய் நின்னுடுறாரு. அப்போ பல்லவனும் அந்த இடத்துக்கு வர்றவரு சந்தாவோட அப்பாவை பார்த்துட்டு, யாரு இந்த ஆளுன்னு யோசிக்கிறாரு. என்னை தாண்டி எப்படி போனாரு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அவங்க பக்கத்துல வர்றாரு பல்லவன். சேரன் மெதுவா எழுந்து நடந்து வந்து சந்தா பக்கத்துல நின்னுட்டு, சார் வணக்கம் சார்ன்றாரு. அவரு அதே மிடுக்கு முறைப்போட நின்னுட்டு இருக்க, அண்ணே யாருன்னு இவரு அப்படின்னு பல்லவன் கேக்குறாரு. பல்லவா இந்த பக்கம் வாடா வா அப்படின்னு கைய பிடிச்சி தான் பக்கத்துல இழுத்துக்கிறாரு. இது பல்லவன் என்னோட தம்பிங்கிறாரு சந்தா அப்பா கிட்ட. அப்பா மே அப்படின்னு சந்தா ஏதோ சொல்ல வர, சுப்ரஹோ அப்படின்னு கத்த, சார் அப்படிங்கிறாரு சேரன். உடனே வேகமா கையை நீட்டி சந்தாவை இழுக்கிறாரு உங்க அப்பா. சந்தாவை பக்கத்துல நிறுத்தி வச்சுக்கிட்டு அவரு சேரனை முறைக்க, சார் உங்க பொண்ணை தேடி நான் இவ்வளவு தூரம் வந்தது தப்புதாங்க சார், அதுக்கு முதல்ல நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனால் நீங்கள் எனக்கு 6 மாதம் டைம் கொடுத்துருக்கீங்க,
உங்க வார்த்தையை நீங்க மீற மாட்டீங்கன்னு நான் நம்புறேங்க சார் அப்படிங்கிறாரு சேரன். நான் எதுக்கு உனக்கு 6 மாசம் டைம் கொடுக்கணும்னு சந்தா அப்பா கேட்க சேரன் பயங்கர அதிர்ச்சியோட பாக்குறாரு. இங்க பாருங்க தம்பி, நீங்க இங்க வந்து நிக்கிறது இவ மாமனுக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும். என்ன ஆனாலும் சந்தாவை உனக்கு கட்டி கொடுக்க முடியாது அப்படின்னு சந்தாவோட அப்பா சொல்ல சந்தா அழுகையோட நிக்கிறாங்க. சேரனும் பல்லவனும் பயங்கர அதிர்ச்சியோட பாக்குறாங்க. அவரு அதே அதிர்ச்சியோட சந்தாவையும் அவரையும் மாறி மாறி பார்க்க, அன்னைக்கு எனக்கு உங்களை அனுப்புறதுக்கு வேற வழி தெரியல, அதனால நீங்க சொன்னதுக்கு நான் பார்க்கலான்னு தான் சொன்னேன். அப்பவும் நான் சரின்னு சொல்லலையே. உனக்கும் சந்தாவுக்கும் செட் ஆகாது. உங்க கலாச்சாரம் வேற, எங்க கலாச்சாரம் வேற. இப்படி வந்து ஒளிஞ்சி மறைஞ்சி பாத்துக்கிறது, லவ் பண்றது இதெல்லாம் இப்ப நல்லா இருக்கும். ஆனா வாழ்க்கைக்கு சரி வராது தம்பி. சந்தா வளர்ந்த விதம் வேற, நீங்க வளர்ந்த விதம் வேற. சந்தாவாலெல்லாம் உங்க வீட்டுல வந்து வாழ முடியாது. யார் யார் கூட சேரணும்னு ஒரு வரைமுறை இருக்குல்ல அப்படின்னு சந்தா அப்பா சொல்ல சேரன் அதிர்ச்சியோட உறைஞ்சு போய் நிக்கிறாரு. பல்லவனு எதுவும் சொல்ல முடியாம அப்படியே நிக்கிறாரு. சந்தாவை கல்யாணம் பண்ணிக்கிற எண்ணம் இருந்தா அதை இந்த ராமேஸ்வரம் கடல்லையே கரைச்சிடு. அதெல்லாம் ஒரு நாளும் நடக்காது. சந்தாவை தேடிக்கிட்டு ராமேஸ்வரம் வரைக்கும் வந்தது இவ மாமனுக்கு மட்டும் தெரிஞ்சா உன்னை கொன்னு போட்டுடுவான். சாமி கும்பிட இடத்துல சண்டை வேண்டான்னு பாக்குறேன் அப்படின்னு அந்த ஆள் சொல்லிட்டு இருக்க. இவங்கிட்ட எல்லாம் பேச்சு வாங்கணும்னு உனக்கு தலையெழுத்தானே அப்படின்ற மாதிரி பல்லவன் அண்ணனை பாக்குறாரு. அழுத்தமா கண்ணு மூடி திறக்கிற சந்தாவோட அப்பா, இங்க பாரு, தயவு செஞ்சு உன் வாழ்க்கையை பாரு. இனி சந்தாவை தொல்லை பண்ணாத. நான் நிதானமா சொல்லும் போது கேட்டுக்கிறது தான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சந்தாவோட அப்பா மிரட்டலா சொல்லிட்டு இருக்க. பாப்பா மேரே பாத் சுனியே அப்படின்னு சந்தா கூப்பிட, வாய் மூடிட்டு இருக்கிறியா? நீ ஒன்னும் பேச வேண்டாம். இதுக்காக தான் நீ ராமேஸ்வரம் வந்தியா? உன்னை வீட்டில் விட்டுட்டு வரலான்னு உன் அம்மா அப்பவே சொன்னான். நான் தான் கேட்கலன்னு நெஞ்சில தட்டிக்கிறவரு இவனை ரகசியமா சந்திக்க தான் ராமேஸ்வரம் வந்தியான்னு கேட்குறாரு. கேக்கோ, நம்ம சொந்தக்காரங்களுக்கு தெரிஞ்சு பிரச்சனை ஆகிறதுக்கு முன்னாடி ஒழுங்கா வந்துரு அப்படின்னு அவங்க அப்பா மிரட்ட சந்தா ஏதோ சொல்ல வர்றாங்க. இவரு பயங்கரமா மிரட்டி கத்திட்டு ஹிந்தியில திட்டிக்கிட்டே மகளை இழுத்துட்டு போறாரு. சந்தா சார் அப்படின்னு சேரன் கூப்பிட்டுக்கிட்டே இருக்க ஒரு படத்துல தபுவை இழுத்துட்டு போற மாதிரி அவங்க அப்பா சந்தாவை இழுத்துட்டு போறாரு. அவரு இழுத்துட்டு நடந்துட்டு இருக்க அவரோட நடைக்கு ஈடு கொடுக்க முடியாம சந்தா ஓட்டமும் நடையுமா போயிட்டு இருக்காங்க. சந்தா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே சேரன் அங்கேயே நிக்க, என்னென்ன இது 6 மாசம் டைம் எல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்றாரு, அதை நம்பி தானே நாம இருக்கோம் அப்படின்னு பல்லவன் கேட்க உறைஞ்சு போய் நின்றுட்டு இருந்த சேரன், அவரு எங்களை அனுப்புறதுக்காக தான் அப்படி சொல்லி இருக்காரு போல அப்படின்னு கலக்கத்தோட சொல்றாரு. இப்ப என்னென்ன பண்றதுங்கிறாரு பல்லவன். அவரு எதுவும் சொல்லாம நின்றுட்டு இருக்க, அண்ணே பேசாம அவங்களுக்கு தெரியாம சந்தா நீய கூட்டிட்டு போயிருவோமான்னு பல்லவன் கேட்கிறாரு. பாவம் பல்லவன் உண்மை தெரியாம பேசுறாரு. நார்த் இந்தியன்ஸ்க்கு நம்ம கிட்ட இருந்து தேவைப்படுறதெல்லாம் வெறும் பணமும் வியாபாரமும் மட்டும்தான், வேற எதுவும் இல்ல. அங்க இருந்து வந்து இங்க பொழப்புத்தனம் பாத்துக்கிட்டு நம்மளே எல்லாமே ஏதோ தீண்டத்தகாதவங்க மாதிரி ஒதுக்கி வச்சு பாக்குறதும் நடக்கிறதுமா நிறைய நார்த் இந்தியன்ஸ் இருக்கத நானே பார்த்திருக்கேன். இல்லடா அதெல்லாம் சரியா வராதுங்கிறாரு சேரன். அண்ணே அண்ணிய கூட்டிட்டு போயிடலான்னு செம்ம சான்ஸ்னே இது. இந்நேரம் பாண்டியண்ணனும் சோழ அண்ணனும் இருந்திருந்தா பொண்ணை தூக்குறதுக்கே ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பல்லவன் சொல்ல, இதுக்கு தாண்டா அவங்கள கூட்டிட்டு வர்றதுக்கே நான் பயந்தேன். இப்ப பாரு நீ ஒருத்தன் வந்ததுக்கே இப்படி பேசுற அப்படின்னு சேரன் சொல்ல, பின்ன என்னென்ன அவங்களும் வெயிட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு மேல நாம வெயிட் பண்ணி என்ன பண்ண போறோம்னு பல்லவன் கேக்குறாரு. அப்படிலாம் எடுத்தோம் கம்தோன்னு முடிவு பண்ணிட முடியாதுடா பல்லவா. உனக்கு தோணுன இந்த யோசனை எனக்கு தோணாதுன்னு நினைச்சியா? நாம எடுக்கிற முடிவால யாருக்கும் எந்த பாதிப்பும் வரக்கூடாதுடா, பொறுமையாயிரு அப்படிங்கிற சேரன் அவரோட 60ஆம் கல்யாணத்துக்கு தான் பிளான் பண்ணுவாரு போல இருக்கு. கொஞ்ச நேரம் அப்படியே நிக்கிறவரு, டேய் பல்லவா இப்போதைக்கு இதை பத்தி வீட்டுல யார்கிட்டையும் எதுவும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்ல பல்லவன் எதுவும் சொல்லாம அமைதியா நிக்கிறாரு. டேய் ஏதாவது சொல்லுடா அப்படின்னு சேரன் கேட்க, சரிண்ணே நான் எதுவும் சொல்லல அப்படின்னு பல்லவன் சொல்லிட, சரி வா போலான்னு கூப்பிடுறாரு சேரன். வானதியும் செல்வமும் மெடிக்கல் ஷாப்ல பரபரப்பா வியாபாரம் பார்த்துட்டு இருக்காங்க. 2-3 கஸ்டமர் வந்திருக்காங்க. அந்த நேரம் பாண்டி வர்றாரு. வானதி மெடிசன் கவர் எடுத்து கொடுத்துட்டு அவங்ககிட்ட இருந்து காசு வாங்கி கல்லால போட்டுட்டு இருக்காங்க. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டே பாண்டி உள்ளர வந்து நிக்கிறாரு. செல்வம் ஒரு பக்கம் எடுத்து கொடுக்க வானதி இன்னொரு பக்கம் எடுத்து கொடுக்குறாங்க. அவங்க கஸ்டமர் கிட்ட பேசுறது, பணம் வாங்கி போடுறது, அடுத்த கஸ்டமரை ரிசீவ் பண்றதுன்னு ஒரே பிஸியா இருக்க அத கொஞ்ச நேரம் பார்த்து ரசிக்கிற பாண்டியன் வெளியே வந்து உட்கார்ந்துக்கிறாரு. அவரு ஒரு எதிர்பார்ப்பும் ரசனையுமா வெளியே உட்கார்ந்துட்டு இருக்க ஒரு லேடிக்கு மெடிசன் கவரை கொடுக்கிற வானதி டக்குன்னு பாண்டிய பாத்துடுறாங்க. உடனே வானதியோட முகம் பளிர்னு மலர்ந்துருது. செல்வம் கொஞ்சம் பாத்துக்கோ நான் வந்துடுறேன்
அப்படின்னு வானதி வெளியே வர, சரிங்காங்கிறாரு செல்வம். இப்போ ஒரு லேடி கஸ்டமர் மட்டும் இருக்காங்க. இந்தாங்க தம்பி, டாக்டர் எழுதி கொடுத்த மாத்திரையை தான் வாங்கிக்க சொன்னாரு. இந்தாங்க இதை வச்சுக்கிட்டு அந்த மாத்திரையை மாற்றி கொடுங்கன்னு நீட்டுறாங்க. வேகமாக வெளியே வர்ற வானதி, பாண்டி பாண்டின்னு கூப்பிட அவர் டக்குன்னு பார்க்குறாரு. நீ ஏன் பாண்டி இங்கே உட்காந்துருக்க? உள்ளர வர வேண்டியது தானேன்னு வானதி கேட்க, உள்ளர வந்தேன் வானதி. ஆளுங்க நிறைய பேர் இருந்தாங்க. சரி எல்லாரும் வாங்கிட்டு போகட்டும்னு தான் இங்கே உட்காந்துருக்கேன் அப்படின்னு பாண்டி சொல்ல, எல்லாரும் போயிட்டாங்க. நீ வா வா பாண்டி அப்படின்னு அவரோட கையை பிடிச்சி தூக்குறாங்க வானதி. அப்போ ஒருத்தர் வர, அங்கே பாரு ஆளுங்க வர்றாங்க வானதி, நான் இங்கே இருக்கேன் நீ போயிட்டு வாங்குறாரு அவரு. அதெல்லாம் செல்வம் பார்த்துக்குவான், நீ வா அப்படின்னு கூப்பிட்டுட்டு சிரிக்கிற வானதி. காலம் எவ்வளவு வேகமாக சுத்துது பாத்தியா? முன்னாடிலாம் நான் தான் உன்னை தேடி தேடி வந்தேன், ஆனால் இப்போ நீ என்ன தேடி வர்ற பாத்தியா அப்படின்னு வானதி சொல்ல, ஏய் ரொம்ப பண்ணாதடி, பார்க்கணும் போல இருந்தது அதுதான் வந்தேங்கிறாரு பாண்டி. நிஜமாவா அப்படின்னு கொஞ்சம் ஆச்சரியமும் நிறைய சந்தோஷமா வானதி கேட்க, பின்ன வேலையெல்லாம் விட்டுட்டு வந்து இங்கே வந்து நிற்கிறேன் பாரு அப்படின்னு பாண்டி சொல்ல, பிரமிப்போட அவர் முகத்தை பார்த்துட்டு, இப்படியெல்லாம் பேசி முறையாக கேட்குறேன் பாண்டி அப்படிங்கிறாங்க வானதி. அப்படிலாம் இல்லை வானதி, எப்பவும் என்னை பார்க்க நீ தான் ஓடி ஓடி வருவ. உன்னை மிஸ் பண்ணுறதுக்கு நீ எனக்கு சான்ஸ் கொடுத்ததே இல்லை. இப்போ மேடம் பிஸியாக இருக்கீங்க, கடைக்கெல்லாம் வர முடியாது. உன்னை பார்த்துக்கிட்டே இருந்துட்டு இப்போ திடீர்னு பார்க்காம இருக்கிறது கஷ்டமாக இருக்காதான்னு பாண்டி கேட்குறாரு. வானதி சந்தோஷ சிரிப்போட பார்த்துட்டு இருக்க, அதுதான் வேலை இருந்தாலும் பரவாயில்லன்னு உன்னை பார்க்கறதுக்கு வந்தேன் அப்படின்னு பாண்டி சொல்ல, வானதி ரொம்ப சந்தோஷத்தோட அவர் கையை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு, ரொம்ப தேங்க்ஸ் பாண்டி அப்படின்னு சொல்லி அவரையே பார்த்துட்டு இருக்க, இரு அப்படின்னு கையை ஒரு பாக்கெட்ல இருந்து ஒரு சாக்லேட் எடுத்து நீட்டுறாரு. எனக்கா அப்படின்னு வானதி கேட்க, இல்லை இல்லை செல்வத்துக்கு வாங்கிட்டு வந்தேன், போய் கொடுத்துருன்னு அசராம சொல்றாரு பாண்டி. வானதி ஏன்னு முழிக்க, ஏய் உனக்கு தாண்டி அப்படின்னு செல்லமா தலையில ஒரு தட்டு தட்டிட்டு கையில கொடுக்குறாரு பாண்டி. வானதிக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உடனே பாஞ்சி ஹக் பண்ணிக்குவாங்கன்னு நினைச்சா, நல்ல வேலை அப்படி எதுவும் செய்யல. இப்பதான் பாண்டி எனக்கு நிறைய விஷயம் புரியுதுன்றாங்க. என்ன புரியுதுன்னு பாண்டி கேட்க, நாம அடிக்கடி போய் நின்னா நம்ம வேல்யூ தெரிய மாட்டேங்குது, கொஞ்சம் கண்டுக்காம விட்டா எப்படி தேடி வர்ற பாத்தியா அப்படின்னு இப்போவும் கரெக்டாக தப்பாக புரிஞ்சுட்டு சொல்லிட்டு இருக்காங்க வானதி. இப்போதான் எனக்கு இந்த ட்ரிக்ஸே தெரியுதுன்னு வானதி சொல்ல, கொஞ்சம் கடுப்பாகிற பாண்டி. ஆமாம் அடிக்கடி அப்ளை பண்ண, ஃப்ரீயாகவே இருந்தாலும் கடை பக்கம் வந்துடாத அப்படின்னு அவரு கிண்டலும் கேலியுமா சொல்ல, நான் ஏன் வரக்கூடாது, நான் இல்லாமல் ஜாலியாக இருக்கலாம்னு நினச்சியா நீ அப்படின்னு வானதி சண்டையை ஆரம்பிச்சிட, நொந்து நூடுல்ஸ் ஆகிற பாண்டி. ஏய் என்னடி நீ இப்படி பேசுனா அப்படி பேசுற, அப்படி பேசுனா இப்படி பேசுற அப்படின்னு கேட்குறாரு பாண்டி. அதை கூட புரிஞ்சுக்காத வானதி, நீ ஏன் என்ன வரக்கூடாதுன்னு சொல்றேன்னு கேட்குறாங்க. அதை தானே நீயும் சொன்னேன்னு பாண்டி கேட்க, நான் சொன்ன அர்த்தம் வேற, நீ சொல்ற அர்த்தம் வேற அப்படின்னு வானதி சொல்ல, சபா அப்படின்னு முடியாம இடுப்புல கைய வச்சுக்கிறாரு பாண்டி. எதுக்குடா இங்க இவளை தேடி வந்தோன்னு அவரை ஃபீல் பண்ண வைக்காம விடமாட்டாங்க போல இருக்கு வானதி. ஒரே ஒரு விஷயத்துல எப்படி வேற வேற அர்த்தம் இருக்கும்னு பாண்டி கேட்க, அதை யார் சொல்றாங்கன்றதுல தானே இருக்குன்றாங்க வானதி. என்னால அப்படிலாம் பிரிச்சு யோசிக்க முடியாதுமா, நான் ஒரே அர்த்தத்துல தான் சொன்னேங்கிறாரு பாண்டி. வானதி உருன்னு முகத்தை தூக்க ஆரம்பிக்க, இதை வச்சு ஒரு சண்டை வேண்டாம் விட்டுடுங்கிறாரு பாண்டி. சரின்னு ஒத்துக்கிற வானதி, நீ சாப்பிட்டியான்னு கேட்குறாங்க. இல்லை இனிமே தாங்கிற பாண்டி, நீ சாப்பிட்டுட்டியான்னு கேட்குறாரு. முன்னெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிக்கிட்டு ஜாலியாக சாப்பிடுவேன், இப்பெல்லாம் அப்படி இல்லை, கடையில் தனியாக உட்காந்துக்கிட்டு சாப்பிட்றேன், ரொம்ப போர் அடிக்குதுன்றாங்க வானதி. அப்போது டாக்டர் கடைக்குள்ளே போய்கிட்டு இருக்காரு, பேசாமல் நீயும் நானும் சேர்ந்து இங்கே சாப்பிட்லாமான்னு கேட்குறாங்க வானதி. இங்கேயா? வேண்டாம் அதெல்லாம் சரிப்பட்டு வராது. வேண்டாம் வானதின்னு பாண்டி சொல்ல, அதானே கடையில் கொஞ்சம் ஆளுங்க இருந்தாலே நீ உள்ளர வராம வெளியவே நிக்கிற, நீயா என் கூட உட்காந்து சாப்பிட போற அப்படின்னு வானதி சொல்லிட்டு இருக்க. டாக்டர் அவங்கள கிராஸ் பண்ணி போறாரு. வானதி டக்குன்னு திரும்பி பார்த்துட்டு, டாக்டர் குட் மார்னிங் டாக்டர் அப்படின்னு சொல்ல, அவர் வாட்சை பார்த்துட்டு நைட் ஆயிடுச்சுங்கிறாரு. சாரிங்க டாக்டர் குட் ஈவினிங்கிறாங்க வானதி. கிளம்பிட்டீங்களாங்க டாக்டர்னு வானதி கேட்க, இப்பதான் கடைசி பேஷண்ட் போனாங்க அப்படிங்கிற டாக்டர், நீங்க போகலன்னு கேட்கிறாரு வானதி கிட்ட. இதோ இப்ப கிளம்பிடுவேன் அப்படிங்கிற வானதி பாண்டி பக்கம் திரும்ப, அவரு ஹாய் வணக்கங்க சார்ங்கிறாரு டாக்டர் கிட்ட. டாக்டர் லைட்டா தலையாட்டிட்டு, அப்புறம் வானதி செல்வம் கிட்ட மெடிசின் லிஸ்ட் கொடுத்துருக்கேன், அந்த மெடிசின்ஸ் எல்லாம் ஸ்டாக் வச்சுக்கோங்க, அந்த மெடிசின்ஸையே பேஷண்ட்டுக்கு கொடுங்கன்னு சொல்றாரு. ஓகேங்க சார், நீங்க சொன்ன பிராண்டு தான் வாங்கணும்னு சொல்லிட்டேன், இனிமே லிஸ்ட்டை பார்த்து ஃபாலோ பண்ணிக்கிறேங்க சாருங்கிறாங்க வானதி. ஓகே பார்த்துக்கங்க, நான் வரேன்னு அவர் சொல்ல, ஓகேங்க டாக்டர் ஓகே
அப்படின்றாங்க வானதி. வானதி பைன்னு சொல்ல அவர் பாண்டிக்கும் பை சொல்லிட்டு கிளம்புறாரு. போயிட்டு இருக்க டாக்டரையே பார்த்துட்டு இருந்த வானதி அவர் அங்கேருந்து கிளம்பினதும் பாண்டிகிட்ட திரும்பி டாக்டர் செம ஸ்மார்ட்டா இருக்காருல்லன்னு கேட்குறாங்க. பாண்டிக்கு சின்னதாக ஒரு சங்கடமா இருக்கு, என்ன சொல்றதுன்னு தெரியாம அவர் நிற்க, டாக்டர்னாலே வயசானவங்களா இருப்பாங்கன்னு தான் நினைச்சேன். ஆனா இவர் சின்ன பையனா இருக்காரு, சிம்பிளா 2 வீலர்ல தான் வர்றாரு. டாக்டர் சூப்பர்ல அப்படின்னு வானதி கேட்க, ஆமா சூப்பர் தாங்கிறாரு பாண்டியும். போன டாக்டரையே பார்த்துட்டு இருக்க வானதி திரும்பி, ஒரு டாக்டர் எனக்கு ஃப்ரெண்டு, என்னால் நம்பவே முடியலன்றாங்க வானதி. ஃப்ரெண்டா அப்படின்னு பாண்டி கொஞ்சம் ஆச்சரியமா கேட்க, ஏன் தெரியாதா, அவரும் நானும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோன்றாங்க வானதி. ஓ அப்படின்னு பாண்டி வானதியை பார்த்துட்டு இருக்க, இந்த வானதிக்கு ஒரு டாக்டர், அதுவும் ஸ்மார்ட்டான டாக்டர் ஃப்ரெண்டு அப்படின்னு வானதி சொல்ல, சும்மா ஸ்மார்ட்லாம் சொல்லாத, அவரு அவ்வளோ ஒன்றும் ஸ்மார்ட்டாலாம் இல்லைங்கிறாரு பாண்டி. ஓ ஐயடா உனக்கு பொறாம போ அப்படின்னு வானதி சொல்ல, எனக்கு என்ன பொறாமன்னு கேட்குறாரு பாண்டி. நீ ஸ்மார்ட்டுன்னு அழுத்துற, அவ்வளவு சீனெல்லாம் இல்லைன்னு சொன்னேன் அப்படின்னு பாண்டி சொல்ல, ஓஹோ அப்படின்னு பார்க்குறாங்க வானதி. சுமாராக இருக்காருன்னு வேணா சொல்லலாம் அப்படிங்கிற பாண்டி டக்குன்னு அவரோட கையை அப்பா அப்படின்னு தேய்ச்சிக்கிட்டு கொஞ்ச நேரம் நின்னதுக்கே இப்படி கிடைக்கிது, நான் உள்ளர போகிறேன் நீ வா அப்படின்னு அவர் மெடிக்கலுக்குள்ளே போக வானதி முகத்தை தூக்கி வச்சுட்டு அங்கேயே நிற்கிறாங்க. இவனுக்கு பொறாம, சும்மா நடிக்கிறான் அப்படின்னு அவங்களே முனைகிட்டு நிற்க போன பாண்டி திரும்பி வந்து, ஏய் வரலையா நீன்னு கேட்க, வர அப்படின்னு வானதி சொல்ல, வான்னு சொல்லிட்டு அவரு உள்ளர போறாரு. சேரன் இல்லாததுனால நிலா முழு நேர சமையல் வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க துணி எடுத்து இட்லி கப்புறையோட மூடி எடுத்துக்கிட்டு இருக்க நிலான்னு சோழன் கூப்பிடுற சத்தம் கேட்டதும் படார்னு மூடியை கீழே விடுறவங்க அப்படியே கொஞ்சம் சுட்டுக்கிறாங்க. அப்படின்னு அவங்க வலியிலையும் எரிச்சல்லையும் கத்த உடனே பதறி அடிச்சு ஓடி வர்ற சோழன், என்னாச்சு நிலான்றாரு. கையை காட்டு அப்படின்னு கையை வாங்கி பார்க்க, ஒன்னுல்ல சோழன்கிறாங்க நிலா. சூடு பட்டுருச்சா அப்படின்னு சோழன் கேட்க, நீங்க திடீர்னு என்ன கூப்பிட்டீங்களா, நான் திரும்பி பார்த்துக்கிட்டே அந்த மூடி கை மேல பட்டுடுச்சு, சூடா வேற இருந்துச்சு அப்படிங்கிறாங்க நிலா. அவரு கையை ஊதி விட்டுட்டு, என்ன நிலா பார்த்து பண்றது இல்லையா அப்படின்னு ஊதுறவரு, வா வந்து நீ கையை தண்ணியில காட்டு வா அப்படின்னு கூட்டிட்டு போய் நிலாவோட கையை தண்ணியில காட்டுறாரு. டேப் வாட்டர் அவங்க கை மேல அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு. என்னோட உடன்பிறப்புகளுக்கும் சொந்தங்களுக்கும் இந்த இடத்துல ஒரு விஷயத்த சொல்லிக்க விரும்புறேன். யாராவது ஏதாவது தீக்காயம் பட்டுக்கிட்டீங்கன்னா உடனே அதில் தேனை தடவிடுங்க. அதுலேருந்து கொப்பளமும் எழும்பாது, கொஞ்ச நேரம் எரிஞ்சிட்டு சரியா போயிடும். ஃபர்தராக வேற எந்த பிரச்சனையும் வராது. இது நான் எப்பவுமே யூஸ் பண்ணுற ஒரு மெத்தட் தான். அதுக்காகவே தேன் பாட்டில் அடுப்பு கிட்டேயே வச்சிருப்பேன். அவர் கொஞ்ச நேரம் கையை டேப் கிட்டேயே காட்டிட்டு ஊதிக்கிட்டு இருக்க, சரியாயிடுச்சு விடுங்க சோழன்கிறாங்க நிலா. அவங்க கையை வாங்கிட்டு உதறிக்கிட்டு இருக்காங்க. பூ மாதிரி இருக்க கையில் சூடு பட்டா தாங்குமா நிலா, உனக்கு வலிக்குது எனக்கு வலிக்குது அப்படின்னு சோழன் சொல்ல, நிலா அவரை ஒரு மாதிரியா பார்த்துட்டு, டைலாக் சொல்றதுக்கு தான் இங்க வந்தீங்களான்னு கேக்குறாங்க. என்ன நிலா நீன்னு மாதிரி இடுப்புல கைய வச்சுட்டு பாக்குறவரு, ஏன் நிலா நான் பேசுற இந்த காதல் வசனத்தெல்லாம் நீ எப்பதான் ரசிப்ப அப்படின்னு ரொம்ப ஏக்கமா கேக்குறவரு, நான் உன்னை லவ் பண்ண டயத்துலயும் நீ என் கவிதைய ரசிக்கல, சரி கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னை வர்ணிக்கலான்னு பார்த்தா அப்புறமா இப்படி பேசுற, நான் பாவம் இல்லையா, என் காதலை நான் உனக்கு எப்படி தான் எக்ஸ்பிரஸ் பண்ணுறது அப்படின்னு ரொம்ப பரிதாபமாக கேட்டுட்டு அவங்க கண்ணத்தை பிடிச்சி புச்சுக்குன்னு கிள்ளிட்டு இருக்காரு. நிலா அவரை ஒரு மாதிரி அழுத்தமாக பார்த்துட்டு, நீங்கள் எனக்கு கிச்சனில் ஹெல்ப் பண்ணி கூட உங்களோட காதலை எக்ஸ்பிரஸ் பண்ணலாமே அப்படின்னு நிலா சொல்ல, அதை தான் தினமும் பண்ணுறேனே அப்படின்னு நிலாவோட கையை மறுபடியும் கையில் எடுத்து வச்சுக்கிறவரு, இங்கே பாரு உன் கை எவ்வளவு சாஃப்டாக இருக்கு, உன் கை கிட்ட அந்த பஞ்சு மெத்த கூட தோத்துரும் போல இருக்கே அப்படின்னு அவரு டைலாக் அள்ளி விட்டுட்டு இருக்க. நிலாவுக்கு சிரிப்பா வருது, ஆனாலும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு, சோழன் சிரிப்பு தான் வருது அப்படின்னு சொல்ல, சுமாரா தான் இருக்கோ, இரு நான் பெட்டரா ஏதாவது சொல்றேங்கிறாரு. ஐயோ அடுத்தது வேறையா அப்படின்னு நிலா பார்க்க, இரு நான் ஒரு பொசிஷனுக்கு வந்துடுறேன் அப்படின்னு ஷர்ட்டெல்லாம் தூக்கி விட்டுட்டு ஏதோ பெருசா அவரு ரெடியாக, நிலா என்னடா இதுன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே ரெண்டு கையையும் கொண்டு வந்து நிலாவோட முகத்தை கையில ஏந்துறவரு நிலாவோட கண்களையே பாக்குறாரு. நிலா சைட்ல எதையோ எடுக்க போக உடனே கையை எடுக்கிறவரு அவங்க கையை இறக்கி விட்டுட்டு, ஏய் கொஞ்சம் அமைதியாரு, கவிதை வேணாமா உனக்கு அப்படின்னு கேட்க, நிலா எனக்கு வேணான்னு பளிச்சுன்னு சொல்லிடுறாங்க. எனக்கு வேணும் அமைதியா நில்லு அப்படின்னு அவர் சீரியஸா சொல்ல, இவங்க சிரிப்பு அடக்கிட்டு சரி சொல்லி தொலைங்கிற மாதிரி பாக்குறாங்க. ரொம்பவே ரொமான்டிக்கான பார்வையோட ஒரு சாஃப்டான மூமெண்ட்டோட
கை எடுத்துட்டு வந்து நிலாவோட முகத்தை மறுபடியும் ஏந்துறாரு. அவரோட முகம் நிலாவோட முகத்துக்கு பக்கமா வர நிலா கொஞ்சம் கொஞ்சமா பின்னாடி போறாங்க. எவ்வளோ பின்னாடி போனாலும் அதுக்கும் ஒரு எல்லை இருக்கும் இல்லையா? கிச்சன் திட்டில் அவங்க லைட்டா மோதிக்கிட்டு அப்படியே நிக்க, உன் கண்ணு இருக்கு பாத்தியா கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. தண்ணி குடிக்கிறதுக்காக பாண்டி கிச்சனுக்குள்ள வர்றவரு இதை பார்த்துடுறாரு. ஐயோ ஓடி போயிடலான்னு அவரு திரும்ப எடுத்த செம்பும் தட்டும் சலார்னு சவுண்டு கொடுத்துற. ஐயோ அப்படின்னு ரெண்டு பேரும் பதறி போய் பிரிஞ்சு நிக்கிறாங்க. பாண்டிக்கு ரொம்ப சங்கடமா போயிடுது. சாரி நான் அப்புறமா வரேன்னு ஓடிடுறாரு. அச்சோன்னு நிலாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடு. ஏய் இவன் எதுக்கு இப்ப வந்தா, அடிச்சு கொன்னு மண்டையை உடைச்சிடுறேன் அப்படின்னு கொலவெறியோட கிளம்புறாரு சோழன். சோழன் இருங்க வர இருங்க அப்படின்னு கதவு கிட்ட வர்ற நிலா பாண்டின்னு கூப்பிடுறாங்க. ஷோ அப்படின்னு டென்ஷனா காத்துல குத்திக்கிட்டு இருக்காரு சோழன். பாண்டி நீங்க வாங்க அப்படின்னு நிலா கூப்பிட, இல்லைங்க பரவாயில்லங்கிறாரு அவரு. பாண்டி நீங்க வாங்க அப்படின்னு நிலா கூப்பிட, சோ செம்ம சான்ஸ் கெடுத்து விட்டுட்டான் அப்படின்னு டென்ஷன் ஆயிட்டு நிக்கிறாரு சோழன். பாண்டி அதுக்கு மேல மறுக்க முடியாம மெல்ல அங்க வர்றாரு. நிலா சோழனை ஒரு முறை மறிச்சிட்டு பாண்டி கிட்ட திரும்புறாங்க. நீங்க குடிங்கன்னு நிலா சொல்ல, ஏய் நீ இப்ப தண்ணி குடிச்சே ஆகணுமா, வெளியே போடா போடா முதல்லன்னு சோழன் கத்துறாரு. சோழன் சும்மா கத்தாதீங்கன்றாங்க நிலா. டேய் சிக்கன் சாப்பிட்டேன்டா தாகமா இருக்கு அதுதான் அப்படின்னு பாண்டி பரிதாபமா சொல்றாரு. ஆமா ரொம்ப முக்கியம் போடா முதல்ல அப்படின்னு சோழன் கத்த, சோழன் நீங்க அமைதியா இருங்க அப்படிங்கிற நிலா நீங்க எடுத்துக்கோங்கன்றாங்க பாண்டி கிட்ட. பாண்டியும் செம்பு எடுக்க, சீக்கிரம் குடிச்சிட்டு கிளம்புடா அப்படின்னு பல்ல கடிச்சிட்டு கத்துறாரு சோழன். அமைதியா இருங்க சோழன் அப்படின்னு நிலா சொல்லிட்டு இருக்க. செம்புல தண்ணியை முண்டுகிட்டு அந்த இடத்த விட்டே வந்துடுறாரு பாண்டி. அவரு ஹாலில் உட்காந்துட்டு தண்ணியை குடிக்க ஆரம்பிக்க நிலா மறுபடியும் அடுப்புக்கிட்ட வர சோழன் குறுக்க வந்து அவங்கள தடுத்து கன்னத்துல கை வைக்க போறாரு. அது அப்படின்னு அவரு ஆரம்பிக்க நிலா அவரோட ரெண்டு கையையும் பிடிச்சிட்டு, சோழன் கிளம்புங்க அப்படிங்கிறாங்க நிலா. அவரு உடனே வட போச்சுன்ற பாணியில கவிதை அப்படிங்கிறாரு. கவிதாவா அப்படின்னு நிலா கேட்க, ஏய் கவிதா இல்ல கவிதை, என் கவிதை அப்படின்னு பரபரக்கிறாரு அவரு. ஐயோ சாமி அதெல்லாம் ராத்திரி பார்த்துக்கலாம் கிளம்புங்க முதல்ல போங்க சோழன் அப்படின்னு நிலா சொல்ல, நிலா ப்ளீஸ் நிலா ஒன்று நிலா ஒரே ஒரு கவிதை நிலான்னு அவரு கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. போங்க சோழன் அப்படின்னு முதுகுல கைய வச்சு அவங்க தள்ளிக்கிட்டு இருக்க, போடி அப்படின்னு அங்கிருந்து போயிடுறாரு அவரு. நிலா ஐயோ அப்படின்னு சங்கடத்தோட நெத்தியில தட்டிக்கிட்டு அடுப்புக்கிட்ட போறாங்க. பாண்டிக்கிட்ட வர்ற சோழன் கீழே இருக்க செம்ப கையில எடுத்து, ஏய் என்னடா இதுன்னு காமிக்கிறாரு. பாண்டி தெருன்னு முழிக்க, உன்னதான்டா என்னடா இதுன்றாரு. தண்ணி இங்கேயே இருக்கா, சாரிடா நான் பாக்கலன்றாரு அவரு. உண்மையாவே டே உன்னெல்லாம் போட்டேன்னா அப்படின்னு பயங்கர கடுப்போட செம்ப கீழே வச்சுட்டு தலையை தேய்ச்சிட்டு இருக்காரு சோழன். ஆமா அண்ணன் உனக்கு ஃபோன் பண்ணுச்சா அப்படின்னு சோழன் கேட்க, அண்ணன் கால் பண்ணலடா நான் தான் பண்ணினேன், கொஞ்ச நேரத்துல வந்துருமாங்கிறாரு பாண்டி. அப்போ ஒரு காரோட சவுண்டு கேட்க ரெண்டு பேருமே திரும்பி பாக்குறாங்க. ஏண்டா அண்ணன் கார்லயா வருதுன்னு சோழன் கேக்குறாரு. பாண்டி எழுந்து வந்து வெளியே பாக்குறாரு. அப்போ காரை நிறுத்திட்டு மனோகர் இறங்குறாரு. அவரே செல்ஃப் டிரைவ் பண்ணிட்டு வந்துட்டாரு போல. பாசக்கார அப்பான்னு வச்சுக்கிறதா இல்ல பழிவாங்க துடிக்கிற அப்பான்னு வச்சுக்கிறதானே தெரியலையே. பாண்டி டேய் உங்க மாமனார் வந்திருக்காருடான்னு சோழன் கிட்ட சொல்றாரு. சோழன் முகம் சுருங்கி போய், அவரா அப்படின்னு எழுந்து வர்றாரு. ரெண்டு பேரும் வாசப்படியிலேயே ஆளுக்கு ஒரு பக்கமா நின்று பார்த்துட்டு இருக்க மனோகர் வீட்டை நோக்கி நடந்து வர்றாரு. நிலான்னு கூப்பிட சோழன் நிலாவோட சவுண்ட் வருது. அப்படி அவரு நிலான்னு கூப்பிட என்னன்னு வந்து நிக்கிறாங்க நிலா. ரெண்டு பேரையும் மாறி மாறி பார்த்துட்டு அவங்க கையை தொடச்சிக்கிட்டே வர, உங்க அப்பா வந்திருக்காருன்றாரு சோழன். நிலாவும் உடனே சந்தோஷமாகி அப்பான்னு போறாங்க. அவரும் வந்துகிட்டு இருக்காரு. சிரிப்போடா நிலா அப்படின்னு மக கைய பிடிச்சிக்கிறாரு. அப்பா வாங்கப்பா அப்படின்னு நிலா அவரை உள்ளர கூட்டிட்டு வர, வாங்கன்றாரு சோழன். நிலா ஒரு சேர் எடுத்து போட்டு உட்காருங்கன்றாங்க. எப்படிமா இருக்கன்னு கேட்க, நான் நல்லா இருக்கேன்பான்றாங்க நிலா. அவரும் உட்காந்துக்கிட்டு அப்படின்னு தலையாட்ட, இருங்கப்பா தண்ணி கொண்டு வரேன் அப்படின்னு செம்பு எடுத்துக்கிட்டு கிச்சனுக்கு போறாங்க நிலா. அப்புறம் மாப்பிள்ள எப்படி இருக்கீங்கன்னு சோழன் கிட்ட கேக்குறாரு. நல்லா இருக்கேன் மாமா, நீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சோழன் கேட்க, நான் நல்லா இருக்கேன்றாரு அவரு. தம்பி நீங்க எப்படி இருக்கீங்கன்னு பாண்டி கிட்ட கேட்க, நல்லா இருக்கேன்னு சிம்பிளா முடிச்சுக்கிறாரு அவரு. நிலா இந்தாங்க பண்ண தண்ணி கொண்டு வந்து நீட்டுறாங்க. அவரு ஒரு முடக்கு குடிச்சிட்டு மறுபடியும் மகக்கிட்ட நீட்ட அதை வாங்கிக்கிட்டு, என்னப்பா காலையில வந்திருக்கீங்கன்னு நிலா கேக்குறாங்க. ஏம்மா வரக்கூடாதான்னு கேக்குறாரு அவரு. அப்படிலாம் இல்லப்பா, நீங்க எப்ப வேணா இங்க வரலாம் அப்படின்னு நிலா சொல்ல, அம்மா நம்ம கடையில வேலை செய்யற கேஷியர் பையனுக்கு
வடபழனி கோவில்ல கல்யாணம் வந்தே ஆகணும்னு சொன்னா அதான் வந்தேங்கிறாரு மனோகர். நிலா சிரிப்போட சரின்னு தலையாட்ட, சென்னை வரையில வந்துட்டு உன்னை பார்க்காம போக முடியுமா, அதான் ஒரு எட்டு பார்த்துட்டு போலான்னு வந்தேன்னு சொல்றாரு மனோகர். சரிங்கப்பா, இருங்க டீ எடுத்துட்டு வரேன்னு நிலா சொல்ல தலையாட்டுறாரு அவரு. சோழனுக்கும் பாண்டிக்கும் அவர்கிட்ட என்ன பேசுறதுன்னு தெரியல. பாண்டி சோழனை பார்த்துட்டு இருக்காரு. மெல்ல அண்ணங்கிட்ட வந்து, டேய் அவரு சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ் எதுவும் வாங்கிட்டு வரட்டுமான்னு கேட்குறாரு. ஆமாண்டா, அதை மறந்துட்டேன் பாரு, நீ போய் சமோசா ஏதாவது வாங்கிட்டு வாடா அப்படின்னு சோழன் சொல்ல, சரி வாங்கிட்டு வரேன்னு பாண்டி அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறாரு. அவர் வண்டி சாவி எடுத்துக்கிட்டு வெளியே கிளம்ப, அப்புறம் மாப்பிள்ள ஏன் நிற்கிறீங்க, உட்காருங்கன்றாரு மனோகர். அப்படின்னு போய் உட்கார்றாரு சோழன். அப்புறம் வேலையெல்லாம் எப்படி போகுதுன்னு மனோகர் கேட்குறாரு. நல்லா போயிட்டு இருக்காங்க மாமா அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்கும் போதே நடேசன் வீட்டுக்குள்ள வர்றாரு. சம்மந்தி வாங்க வாங்க, சம்மந்தி வாங்க 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 அப்படின்னு பெரிய கும்பிடா நடேசன் போட, எழுந்து நின்று வணக்கம் போட்டு வாங்க வாங்க அப்படிங்கிறாரு மனோகரும். வாங்க வாங்க, எப்போ வந்தீங்க அப்படின்னு நடேசன் கேட்க, இப்பதான் வந்த, உட்காருங்கன்னு சொல்லிட்டு அவர் உட்காருங்க நீங்களும் அப்படின்னு நடேசனும் உட்கார்றாரு. ஒரு கல்யாணத்தை அட்டன் பண்ண சென்னைக்கு வந்தேன், அப்படியே என் பொண்ணையும் பார்த்துட்டு போலாமேன்னு அப்படிங்கிறாரு மனோகர். ரொம்ப சந்தோஷம் சம்மந்தி, அடிக்கடி வந்துட்டு போங்க, நிலா ரொம்ப சந்தோஷப்படுவாங்கிறாரு நடேசன். கண்டிப்பா அவர் சிரிக்க, இந்தாங்கப்பா அப்படின்னு டீயை கொண்டு வந்து நீட்டுறாங்க நிலா. அவரு டீ எடுக்க போக, என்ன வெறும் டீயை கொடுக்குற, சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ் ஏதாவது கொடு, போய் வாங்கிட்டு வரவான்னு நடேசன் எழுந்திருக்கிறாரு. நிலா அவர் மேல கோவமா இருக்காங்களாம், அதனால முகத்தை லைட்டா தூக்கி வச்சுக்கிட்டு அதெல்லாம் ஒன்றும் வேண்டான்றாங்க. மனோகர் இதை கவனிச்சுக்கிட்டே டீ எடுத்துக்கிறாரு. நடேசன் ஒன்றும் சொல்லாம அமைதியா உட்கார்ந்துட மனோகர் பொண்ணோட முகத்தை பாக்குறாரு. அடுத்து நடேசன் முகத்தை பாக்குறாரு. நடேசன் ஒரு மாதிரி சங்கடமா இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்துட்டு இருக்க, நிலா முகத்தை உருன்னு வச்சுட்டு நிக்கிறாங்க. ஓகே, ஏதோ ஒரு கேப் கிடைச்சிருச்சு, பூந்து கெடா வெட்டிட வேண்டியதான்னு மனோகர் யோசிக்க ஆரம்பிச்சுட்டாரு. நாளைய ப்ரோமோவில் மனோகரும் நிலாவும் ஒரு கோவிலில் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. என்னமாச்சு, என்ன பிரச்சனை, உனக்கும் சோழனோட அப்பாவுக்கும் என்ன பிரச்சனைன்னு மனோகர் கேட்குறாரு. அன்னைக்கு மைக்க பிடிச்சி அந்த மேடையில் அந்த வீட்டை பற்றி அவ்வளவு பெருமையா பேசுன, நீ சொல்ற மாதிரிலாம் அந்த வீடு இல்லம்மா அப்படின்னு நிலா கிட்ட சொல்லிட்டு இருக்க. நிலா கொஞ்சம் அதிர்ச்சியோட அப்பாவை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்து சோழன் கூட வண்டியில போயிட்டு இருக்காரு மனோகர். சென்னையிலேயே நான் ஒரு ஃப்ளாட் வாங்கி தரேன், அங்க எல்லா பொருளும் வாங்கி போட்டுடுறேன், நீங்க நிலாவோட அங்க போய் சந்தோஷமா வாழற வழியை மட்டும் பாருங்க அப்படின்னு மனோகர் சொல்ல, ஸ்டாரிங் மேல இருக்க சோழனோட கை அப்படியே இறுக ஆரம்பிக்குது. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.